ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து பிக் பாஸ் வீட்டில் இந்த வாரத்துடைய டாஸ்க்கு ஆஹா ஓஹோ ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் டீலக்ஸ் ரூம், ப்ரீமியம் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூம் வெரைட்டி இருக்குது. ஸ்விம்மிங் பூல் வேறு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. வெளியிலேருந்து ஒரு 3 பேரை கூப்பிட்டு உள்ளே போயிருக்காங்க. பிரியங்காலாம் வந்திருக்காங்க. அதில் அவங்க வந்து எந்த ரூம் வேணுமோ அந்த ரூம் செலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஜக்கூசிலாம் அவங்க வந்து யூஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அதில் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்க மாதிரி டவல் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்க மாதிரி காமியிருக்காங்க. பிரியங்கா வந்து உள்ளே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெளியில் சீசன் 9 பேர் கெட்டு போயிருக்கு இல்லையா, அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த டாஸ்க் உங்களுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் இதுக்கப்புறமேட்டு அவங்க ஒழுங்காக இருந்தாலே போதும், இந்த சீசன் 9 பேர் நல்லாவே போகும். சும்மா அடிதடி காலையில் பண்ணது ப்ராங்க் ஓகே, ஆனால் இதுக்கப்புறமேட்டு அது மாதிரி இல்லாமல் அசிங்கமாக எதுவும் பண்ணாமல் அப்படி இருந்தாங்க அப்படின்னா இந்த சீசன் சூப்பராகவே போகும். ஏன்னா இது வரைக்கும் இருந்த சீசனில் இந்த சீசன் தான் படும் கேவலமாக போகுது அப்படி சொல்லுவாங்க. பார்வதி கேரக்டரை எல்லாருமே குட்டு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து தான் ஒரு ஆள் மட்டும்தான் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டரை வெளியில் காட்டுறாங்க. கோவமாக இருந்தாலும் அழுவையாக இருந்தாலும் வேறு எதாக இருந்தாலுமே ஓப்பனாக அவங்க தான் காமிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. திவாகரும் அதே மாதிரி தான். திவாகருக்கு வந்து எது வந்து மக்கள் வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க, எது வந்து அவங்க வந்து சிரிப்பாக பேசுகிறாங்கன்னு அவரால் தெரிஞ்சுக்கவே முடியல போல். அவர் வந்து எது இருந்தாலுமே நம்மளை வந்து அவங்க வந்து ரசிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி தான் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இந்த 2 பேர் முகம் நல்லா வெளியில் தெரியுது. மற்றவங்க முகம்தான் உள்ளுக்குள்ளே ஒன்றும் வெளியில் ஒன்றும் வச்சு காமிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ரம்யாலாம் அவங்க ரம்யா இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஃபுல் கேரக்டர் வெளியிலே தெரியல. வெளியில் தெரிஞ்சால் தான் அவங்க என்னன்னே நம்மளுக்கு தெரியும். அவங்க எதுவுமே தெரியவே இல்லைன்னு நிறைய பேர் இருக்காங்க. அதில் நம்ம போக போக தான் நம்மளுக்கு வந்து அவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே வரும். இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அழகாக ரெட் அண்ட் பிளாக்ல செம்மையாக இருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி சூப்பராக இருக்காங்க. நான் பார்க்குறதுக்கு ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி இருக்காங்க எல்லாருமே. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்க. அப்புறம் வந்து ஷெஃப் மாதிரி மேலே கேப்பெல்லாம் போட்டு ஏப்ரான்லாம் போட்டுட்டு சூப்பராக இருக்காங்க. இது வரைக்கும் கொடுத்த டாஸ்க்லாம் ஒழுங்காக பண்ணவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இந்த டாஸ்க்காவது அவங்க ஒழுங்காக பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து வெளியிலேருந்து உள்ளே வந்தவங்களும் அதில் இருக்காங்கல்ல, அதனால தான். நீங்கள் ஜக்கூசியை பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா அதில் பூவெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஜக்கூசியில் இது வரைக்கும் யார் யூஸ் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இவங்களுக்கோசம் இதுக்கப்புறம் உள்ளே வராங்கல்ல, அவங்களுக்கோசம் அது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. டவல்ஸ்லலாம் அலங்காரம் பண்ணி சூப்பராக நீட்டாக தான் இருக்குது. பார்க்கலாம் இந்த வாரம் இந்த டாஸ்க் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிக் பாஸ் பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது வரைக்கும் 9 போயிருக்குல்ல, இந்த 9ல் எது பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பிக் பாஸ் ஃபஸ்ட்டு தான் பிடிக்கும். ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு அதை தான் நான் பார்த்த உடனே அந்த ஓவியா கேரக்டர்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒன்று தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட்டு மட்டும்தான். அதே மாதிரி உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ப்ரோமோ என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.